அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லா வீட்லேயுமே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டில் விளக்கேற்றுறது வழக்கம்தாங்க. ஒரு சிலர் நாள்தோறும் விளக்கேற்றி வழிபாடு செய்வாங்க. முக்கியமாக நம்ம ஆன்மீக தகவலில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பூஜை அறையில் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காமாட்சி அம்மன் அப்படி விளக்கு ஏற்றும் போது கண்டிப்பாக இந்த மாதிரியான தவறுகளை எல்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அம்மனை வரவழைக்கக்கூடிய ஒரு வழியாக கூட நாம் இந்த காமாட்சி அம்மன் விளக்கை பார்க்குறோம். அந்த வகையில் இருக்கும்போது இதில் சின்ன தவறு கூட நடக்கக்கூடாது. அதுக்குன்னு குறிப்பிட்ட இந்த மாதிரியான வழிமுறைகளை எல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக காமாட்சி அம்மன் விளக்கு பயன்படுத்தும் போது நாம் என்ன மாதிரியான தவறுகளை செய்யக்கூடாது, எப்படி நாம் இந்த அம்மன் விளக்கை ஏற்றி வழிபடும் போது நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும், இது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் காமாட்சி அம்மன் தாயே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுருக்கீங்களா, வெள்ளியால் வச்சுருக்கீங்களா, எப்படி நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்வீங்க, அதனுடைய நன்மை தீமைகள்லாம் உங்களுக்கும் தெரியுமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு தோஷம் இருக்குது, அதனால தான் நமக்கு எதிர்மறையான விஷயம் நடக்குது, நமக்கு கெட்டது நடக்குது அப்படின்னலாம் நீங்கள் வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விரைவில் தீர்க்கப்படக்கூடிய வழிகள் கிடைக்கும். நாம் விளக்கு ஏற்றுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய வெளிச்சம் எப்படி பிரகாசமாக இருக்கோ அதே போல தாங்க நம்ம வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயத்த சாதாரணமாக எதையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயத்த கடைப்பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு 1000 காரணங்களும் அறிவியலும் இருக்கும். பொதுவாக ஒரு வீட்டில் சுபகாரியம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த வீட்டில் வாங்கக்கூடிய முக்கியமான பொருள் இந்த காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொல்லலாம். சுப நிகழ்வுகளுக்கு சீர் போன்றவையெல்லாம் செய்யும்போது இந்த காமாட்சி அம்மன் விளக்கு அதில் அவசியமாக இடம்பெறுங்க. இந்த அம்மனுடைய விளக்கு உலக உயிர்கள் நலம் பெற வேண்டி தவம் இருந்தவள் காமாட்சி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம பார்க்கும்போது தவம் இருந்தபோது அனைத்து தெய்வங்களும் அவளுடைய அடக்கமாக மாறியது. அதனால் ஒருவர் தன்னுடைய வீட்டில் அவருடைய குலதெய்வத்தை நினைத்து காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வழிபட்டால் சகல ஐஸ்வர்யமும் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. குறிப்பாக காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் போது விளக்கு சுத்தமாக இருக்கிறது முக்கியங்க. தினமும் சுத்தப்படுத்த வேண்டியது இல்லை. ஆனால் விளக்கு பாசி படிந்து சுத்தம் இல்லாமல் நம்ம விளக்கு ஏற்றக்கூடாது. எனவே வாரத்துக்கு ஒரு முறை சுத்தப்படுத்துறது ரொம்ப அவசியம். விளக்கில் அம்மன் அமர்ந்த நிலையில் இருபுறமும் யானை இருக்கும். எனவே விளக்கில் மஞ்சள் குங்குமம் வைத்து யானை உருவத்தில் இருக்குமாறு வைக்கிறது நல்லது. விளக்கு தரையில் வைத்து ஏற்றாமல் ஒரு சிறிய தாம்பலத்தில் வைத்து தான் விளக்கு ஏற்றுறது நல்லது. அந்த தாம்பலத்தில் சிறிதளவு நீர் அல்லது மலர்கள் தூவி விளக்க அதன் மேலே வைத்து ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. விளக்கில் எண்ணெய் ஊற்றிய பிறகுதான் திரி போடணும். திரி வைத்துட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது. மேலும் விளக்கு ஏற்றும் போது அதிக அளவிலான சுடர் தூண்டிவிடக்கூடாது. சிறிய அளவில் எரிந்தாலே போதுமானதுங்க. நம்ம விளக்கில் வைத்த மஞ்சள் குங்குமம் பூ சுடரில் படாதவாறு பார்த்துக்கணும். மேலும் நல்லெண்ணெய் நெய் இலுப்பை எண்ணெய் கொண்டு விளக்கேற்றுறது நல்லது. சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் கொண்டு ஏற்றக்கூடாது. இது மேலும் கஷ்டத்தை ஏற்படுத்தும். நிறைய பேர் ஒரு 3 எண்ணெய் கலக்கிறேன் 5 எண்ணெய் கலக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமையலுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெயை கூட வச்சிருவாங்க. ஆனால் அப்படி வைத்து விளக்கு ஏற்றுறது கஷ்டத்தை நமக்கு மேலும் அதிகரிக்கும், வறுமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப கூடுதலான சிறப்பு கிடைக்கும். காமாட்சி அம்மன் மற்றும் குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இது மட்டும் இல்லாமல் நம்ம முக்கியமாக காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் போது என்னெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறிப்பிட்டு நாம் அந்த விளக்கை சுத்தமாக வச்சுக்கிறது பார்த்தோம். அதே போல் பொட்டு வைப்போம். நம்ம மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைப்போம். அந்த மஞ்சள் குங்குமமெல்லாம் தீயில் கருகி போகாத மாதிரி பார்த்துக்கணும். அதே போல் திரியை கூட பற்றி குபுகுபுன்னு எரியிற மாதிரி நம்ம பார்த்துக்கக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை வருது, அந்த விளக்கு அணைய போது திரி பற்றி எரியுது அப்படின்னா அந்த ஒரு மலரை கொண்டு அந்த காமாட்சி அம்மன் விளக்கை சமாதானப்படுத்தணும்.
காமாட்சி அம்மன் என்பவள் காஞ்சிபுரத்தில் வீட்டிருக்கக்கூடிய அன்னை ஆதி பராசக்தி. அந்த ஆதி பராசக்தியை வழிபடும் போது நிச்சயமாக நமக்கு சுபிட்சம் கிடைக்கும். அப்படிங்கிறதால தாங்க குலதெய்வம் தெரியாதவங்க கூட காமாட்சி அம்மனை வழிபாடு செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நம்ம இந்த விளக்கு ஏற்றும் போது பச்சை நிறத்தில் மாறும் வர அப்படியே விடக்கூடாதுங்க அந்த விளக்கு. அதே போல் திரி கருகிறது கூடாது. இந்த விளக்கை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் துளக்கக்கூடாது. அதாவது நம்ம கழுவிட்டு விளக்க வைக்கிறோம் அப்படிங்கிற பேரில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் கழுவக்கூடாது. மற்ற நாட்களில் முன்னரே கழுவி வைக்கிறது நல்லது. இந்த அம்மன் விளக்கை சந்தனம் குங்குமம் வைத்த விட மஞ்சள் குங்குமம் வைப்பது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சந்தனம் குங்குமத்துக்கு பதிலாக நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறது ரொம்ப சிறப்புக்கு உரியதுங்க. மேலும் இது மட்டும் இல்லாமல் சில பேர் என்ன செய்வாங்கன்னா பூ வச்சு அந்த அம்மனுடைய விளக்கை ஏற்றுவாங்க. அந்த பூ தீயில கருகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் இருந்தால் கூட காலையில் 6 மணிக்கு முன்பு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி பூஜை செய்கிறதால 48 நாளைக்குள்ளே நாம் நினைக்கிற வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போதுமே வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் போது விளக்குகள் சுத்தமாக இருக்கணும். விளக்கு ஏற்றுறதுக்கு முன்தினமே விளக்குகளை பளிச்சின கழுவி சுத்தம் செய்து வைக்கணும். இந்த விளக்கில் 2 பக்கமும் யானை உருவத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. காலை பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வைக்கிறது தாங்க இன்னும் சிறப்பு. நிறைய பேருக்கு எந்த நேரத்தில் நம்ம விளக்கு வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதே தெரியறதில்ல. அதே போல் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு பிறகு பூஜை அறையில் இருக்கக்கூடிய கடவுள் படங்களை பூக்களால் அலங்கரித்து அரிசி மாவில் கோலம் போடுறது ரொம்பவே நல்லது. விளக்கை தரையில் வைக்காமல் கோலமிட்டு அதன் மேலே தட்டு வைக்கலாம். அதில் சிறிதளவு பச்சரிசி கொட்டி பிறகு காமாட்சி அம்மன் விளக்கை வைக்கலாம். அதே போல் தாம்பாளத்திலும் நீர் பூக்களை தூவி அதன் மேலே விளக்கு வைக்கிறது நல்லது. காமாட்சி அம்மனுக்கு தினந்தோறும் குங்கும அர்ச்சனை செய்கிறது ரொம்ப சிறப்புங்க. 108 முறை ஓம் காமாட்சி அம்மனே போற்றி என்ற மந்திரத்தை சொல்லி குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க. கரும்பை நிவேதியமாக வைத்து வந்தோம் அப்படின்னா விரைவிலேயே உங்கள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் வழிபாடு செய்யுங்க. குறிப்பாக 108 முறை ஓம் காமாட்சி அம்மனே போற்றி என்று சொல்லி கூட வழிபாடு செய்யுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது தாங்க. குறிப்பிட்டு நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றும் போதே வீட்டை ஒளி ஊட்டக்கூடிய சிறப்பான ஒரு விஷயமாக இந்த விளக்கு இருக்குது. விளக்குகளில் வட்ட முகம், இரட்டை முகம் முதல் 5 முகம் என பல விதங்களில் காணப்படுதுங்க. இவற்றுக்கெல்லாம் சிகரம் வைத்தாற் போல இல்லங்களில் ஏற்றப்படக்கூடிய இந்த காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குது. குறிப்பாக இந்த காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் நீயே என்னுடைய குலதெய்வமாக இருந்து என்னுடைய குலத்தை காப்பாற்று தாயே அப்படின்னு சொல்லி விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. காமாட்சி அம்மன் தீபம் ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அனைத்து தெய்வங்களினுடைய அருளையும் ஒன்றாக பெறுவதாக தான் திருமண சமயங்களில் கூட மணமக்கள் கையில் இந்த காமாட்சி அம்மன் விளக்கை கொடுத்து ஏந்தி வர சொல்லுவாங்க. அதோடு காமாட்சி அம்மன் விளக்கில் குலதெய்வமும் இருந்து அருள் புரியறதால முதல்ல இந்த விளக்கை ஏற்றுவதன் மூலமாக அவர்களுடைய குலம் தலைத்து வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக சில பேர் முன்னோர்கள் ஏற்றிய காமாட்சி அம்மன் விளக்கை சுடர் தொடர்ந்து எரியுமாறு பார்த்துப்பாங்க. அதாவது நிலைத்து எரியும்படி கவனித்துப்பாங்க. இதெல்லாம் எல்லோராலும் கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் இன்றைக்கும் நிறைய பேர் இதன் மேலே நம்பிக்கை வச்சு இப்படி காப்பாற்றிட்டு வர்றதை கூட நம்மளால் பார்க்க முடியுது. பல குடும்பங்களில் பரம்பரையாக காமாட்சி அம்மன் விளக்குகளை பாதுகாப்பாக வச்சுருக்கிறத பார்க்க முடியும். புதுமனை புகும்போது மணமக்கள் மணப்பந்தல வலம் வரும்போது எல்லா இருளையும் நீக்கியபடி அருள் ஒளி அனைவருக்கும் அருளியபடி முன்னால் பக்தியுடன் ஏந்தி செல்லப்படக்கூடிய இந்த விளக்கு காமாட்சி அம்மன் விளக்குங்க. இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறதால தான் எல்லா வீட்லேயுமே ஒரு அகல் விளக்கு, அதாவது ஒரு மண் அகல் விளக்கு, அதே போல் ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு இது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவோ நம்ம விஷயங்கள் கடவுளுக்காக பண்ணாலும் இந்த அம்மனுடைய விளக்கு ஒன்று இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவதை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு வீட்டில் வச்சுருக்கீங்களா, நீங்கள் இந்த விளக்கை ஏற்றும் போது என்னெல்லாம் கவனிப்பீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் உங்களுக்கு மேலும் என்னென்ன ஆன்மீக தகவல்கள் தெரியுமோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வீவர்ஸ்.